மாறுபாட்டுக்கு வளைக்க தெரியாத மனிதன் மாற வேண்டியதுதான். அதாவது மாறி வர இந்த உலகத்துக்கு ஏற்ப தன்னைத்தானேயே மாற்றி அமைச்சு கொள்ளாத தெரியாத அந்த மனிதன் இருக்கான்ல, அவன் இறந்ததுக்கு சமானம்னு சொன்னவர். யார் எந்த கருத்தை கூறினாலும் அதை அவ்வாறே ஏற்றுக்கொள்ளும் மனிதன் முன்னேற முடியாது. அதாவது யார் எந்த கருத்தை சொன்னாலும் அது உண்மையா பொய்யா என்ன சொல்றாங்கன்னு பகுத்து ஆராய்ந்து அதுக்கப்புறமா அதை நம்பணுமா வேணாமான்றத ஒரு கிளாரிட்டி இல்லாம இருக்காங்கல்ல, அவங்க முன்னேற முடியாதுன்னு சொன்னவர். கல்வி அறிவும் சுயமரியாதையும் பகுத்தறியும் தன்மையும் இருந்தாலே தாழ்ந்து கிடக்கும் மக்கள் உயர்ந்து விடலாம் என்று சொன்னவர். இப்படியெல்லாம் சொன்னவரை கடவுள் மறுப்பாளராக மட்டும் கடவுள் மறுப்பை வச்சே தன் அரசியல் பாதையை அமைச்சவராக சொல்றவங்களுடைய அந்த அறியாமை இருக்குல்ல, அதை பார்த்து வியக்கிறதா இல்ல சிரிக்கிறதான்னு எனக்கே தெரியல. இவர் இருக்காருல்ல, இவர்கிட்ட போய் ஒருத்தர் கேட்கிறாரு, நீங்க உங்களை பத்தி ஒரு 4 வரியில கூறணும்னா என்ன சொல்லுவீங்கன்னு. அதுக்கு அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? அடிமை சங்கிலியில் கட்டுண்டு கிடந்த பிற்போக்குத்தனத்தால் மூடி கிடந்த மூட பழக்க வழக்கங்களால் மூடி கிடந்த திராவிட மக்களை மேல்நாட்டு மக்களை போல சுதந்திரமாகவும் அறிவாகவும் சுயமரியாதையுடனும் வாழ வைப்பதற்கு பாடுபட வந்தவன் நான். அப்படி பாடுபட்டவர் இவர். இன்னும் சொல்ல போனா வயது முதிர்ந்தால் என்ன, நண்பர்கள் இருந்தால் என்ன, யார் அவரை பற்றி தவறாக பேசினால் என்ன என்பதை எதை பற்றியும் கவலைப்படாமல் தன் மக்களுக்கு சுயமரியாதையுடனும் பகுத்தறிவுடனும் அது மட்டுமில்லாமல் கல்வி அறிவும் போய் சேர்ந்துவிடும் என்பதற்காக அவர் கடைசி உடல் உருவும் அவரை கைவிடும் வரையிலும், அவர் தொண்டை குழியில் இருந்த அந்த கடைசி சொட்டு நீர் வத்தி போகும் வரையிலும், அவர் உடலில் இருந்து உயிர் போகும் அந்த கடைசி நொடி வரையிலும் பாடுபட்டவர் இவர். இன்னும் சொல்ல போனால் அவரை போன்றே அந்த எண்ணம் இருக்குல்ல, அவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தவர். சொல்ல போனால், அதாவது கொள்கை ரீதியாக சொல்ல போனால் தந்தையாக இருந்தவர் இவர். என் நண்பர் என்கிட்ட ஒரு நாள் கேட்டாரு, இவர் எப்பயோ இருந்துட்டார்ல, நீ ஏன் இன்னும் இவரோட கருத்தை படிச்சுட்டு அதை இன்னும் பின்பற்றிட்டு இருக்கன்னு. விதியை நினைத்து மதியை எழுந்து விடாது. அதாவது நம்ம சொல்றோம்ல, விதிப்படி நடக்கட்டும் விதிப்படி நடக்கட்டும்ட்டு, இப்படியே நினைச்சிட்டு உன்னுடைய அறிவை மறந்து விடாதேன்ட்டு இவரு என்னைக்கோ சொன்ன அந்த கருத்து இந்நாள் வரைக்கும் புழக்கத்துல தானே இருக்குது. அப்ப நான் இதை ஏன் பின்பற்றக்கூடாது? அது மட்டும் இல்லாம ஒரு கருத்தை ஏன் தெரியுமா நம்ம பொன்மொழின்னு சொல்றோம்? எப்பயோ சொல்லப்பட்ட அந்த ஒரு கருத்து மக்களால் ஏற்கப்பட்டு மதிக்கப்பட்டு இந்நாள் வரைக்கும் பின்பற்றப்பட்டு வருகுதுல்ல. அதனாலதான் அந்த கருத்துன்னு மட்டும் சொல்லாம ஒரு பொன்மொழியா சொல்றோம். அதாவது தங்கத்துக்கு ஈடான ஒரு கருத்து. சரி, ஆனா அப்ப எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. திருவள்ளுவர் என்னைக்கோ சொன்ன ஒரு விஷயத்தை ஏன் நீ இன்னைக்கும் பின்பற்றன்னு கேட்காத அந்த நண்பன் ஏன் பெரியாரோட கருத்தை சொன்னா மட்டும் கேட்கிறாருன்ற ஒரு கேள்வி எனக்கு அப்ப எழுந்தது. ஆனா அதுக்கான விஷயம் என்ன தெரியுமா? அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. எனக்கு ஒரு 12 வயது இருக்கும் போது என் தந்தை இவரை பத்தி சொன்னாரு. நான் இவருடைய கருத்துக்களை படிச்சுதான் எனக்கு பகுத்தறிவுனா என்ன, சுயமரியாதைனா என்ன, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு தொண்டூழியம் செய்வதற்கான முக்கியத்துவம் என்னன்றத கத்துக்கிட்டேன். அப்படி அவர் என்னைக்கோ சொல்லி வச்ச அந்த கருத்து இன்னைக்கு என்னுடைய பார்வையை மாத்தி இருக்குதுன்னா அதோட பெரிய விஷயம் என்ன இருக்குது? கேக்குது இவருன்னு சொல்லி இவ்வளவு நேரமா நீ பேசிட்டு இருக்கியே, யாருப்பா இவருன்னு சொல்லிட்டு போய் சீக்கிரம் உட்காருப்பான்ற உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் எனக்கு நல்லாவே கேக்குது. சரி, யார் இவர்? பெயரால் ஈவே ராமசாமி என்று பெயரிடப்பட்டு இந்நாள் வரைக்கும் மக்களால் பெரியார் என்று ஏற்கப்பட்டு நமக்காக பாடுபட்டவர் தந்தை பெரியார் அவர்கள். இந்நாள் அளவுக்கும் நம்மள பலரும் தந்தை பெரியாரோட பொன்மொழிகளை படிச்சிருக்கோம்னு நான் நம்புறேன். ஆனா நம்மள சிலர் அவருடைய பொன்மொழிகள்ல படிக்காம இருந்திருப்போம். அந்த சிலருக்கு ஒரு சின்ன கோரிக்கையோட என்னுடைய உரையை முடிச்சு கொள்கிறேன். இணையதளங்கள்லயோ இல்ல புத்தகங்கள் மூலியமாவோ தந்தை பெரியாரோட பொன்மொழிகளை படிச்சு தெரிஞ்சுக்கோங்க என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.